மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்று ஸ்பெயின் பிரதமர் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பதிலளித்துள்ளார். அதற்கான நீண்ட விளக்கத்தை ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez தனது உரையில் கூறியுள்ளார். வணக்கம், பொலிட்டிகோஸ் 360 2.0 மத்திய கிழக்கு செய்திகள். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஏதுவாக ஸ்பெயின் நாட்டில் உள்ள கூட்டு ராணுவ தளங்களை பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி கோரியிருந்த நிலையில் ஸ்பெயின் மறுத்தது. இதையடுத்து ஸ்பெயினுடனான வர்த்தகம் துண்டிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்தார். அதற்கு மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை குறித்து ஸ்பெயின் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் உங்களுக்கு தெரிவிக்க நான் இன்று உரையாற்றுகிறேன். ஸ்பெயின் பிரதமரின் அதிகாரப்பூர்வ அறிக்கை. உங்களுக்கு தெரிந்தபடி கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக ஈரான் அந்த பிராந்தியத்தில் உள்ள 9 நாடுகளின் மீதும் சைப்ரஸில் உள்ள ஐரோப்பிய நாட்டின் பிரிட்டிஷ் தளம் மீதும் கண்மூடித்தனமாக வெடிகுண்டுகளை வீசி தாக்கியது. முதலாவதாக, ஈரான் ஆட்சியால் சட்டவிரோதமாக தாக்கப்பட்ட நாடுகளின் மக்களோடு ஸ்பெயின் மக்களின் ஒற்றுமையை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அன்றிலிருந்து மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. வீடுகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளில் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. பன்னாட்டு பங்கு சந்தைகளின் வீழ்ச்சிக்கும் வான்வழி போக்குவரத்து தடையால் சமீப காலம் வரை உலகின் 20 விழுக்காடு எரிவாயு மற்றும் எண்ணெய் கொண்டு செல்லப்பட்ட ஹார்மோஸ் நீரிணையில் இடையூறுகள் ஏற்படவும் இது காரணமாகியுள்ளது. இனி என்ன நடக்கும் என்று யாருக்கும் சரியாக தெரியவில்லை. முதல் தாக்குதலை தொடங்கியவர்களின் நோக்கங்கள் கூட இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த தாக்குதலை தூண்டியவர்கள் கூறியது போல இது ஒரு நீண்ட போராக இருக்கலாம். இதில் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் உலகளாவிய பொருளாதார ரீதியாகவும் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழலில் ஸ்பெயின் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது மற்றும் உறுதியானது. உக்ரைன் மற்றும் காசாவில் நாங்கள் கடைபிடித்த அதே நிலைப்பாட்டை இங்கும் எடுக்கிறோம். முதலாவதாக, சர்வதேச சட்ட மீறலை நாங்கள் நிராகரிக்கிறோம். இது நம் அனைவரையும், குறிப்பாக பொதுமக்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்கிறது. இரண்டாவதாக, மோதல்கள் மற்றும் குண்டுகள் மூலமாக மட்டுமே உலக பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இறுதியாக, கடந்த கால தவறுகளை நாம் மீண்டும் செய்யக்கூடாது. சுருக்கமாக சொன்னால், ஸ்பெயின் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை போர் வேண்டாம் எனும் சொற்களில் அடக்கலாம். இதற்கு முன்னரும் உலகம், ஐரோப்பா மற்றும் ஸ்பெயின் இத்தகைய சூழலை சந்தித்துள்ளன. 23 ஆண்டுகளுக்கு முன்பு மற்றொரு அமெரிக்க நிர்வாகம் நம்மை மத்திய கிழக்கில் ஒரு போருக்குள் இழுத்து சென்றது. சதாம் ஹுசைனின் பேரழிவு ஆயுதங்களை அழிப்பதற்கும் ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கும் உலக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அந்த போர் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் அது நேர்மாறான விளைவையே ஏற்படுத்தியது. பெர்லின் சுவர் வீழ்ந்த பிறகு ஐரோப்பா சந்தித்த மிகப்பெரிய பாதுகாப்பற்ற சூழலை அது உருவாக்கியது. ஈராக் போர் ஜிகாதி பயங்கரவாதம் அதிகரிக்கவும், மத்திய தரைக்கடல் பகுதியில் கடுமையான குடியேற்ற நெருக்கடிக்கும் எரிசக்தி விலையேற்றத்திற்கும் வழிவகுத்தது. இது அன்றாட செலவுகளை பாதித்தது. அப்போதைய ஐரோப்பியர்களுக்கு அசோரஸ் மூவர் கொடுத்த பரிசு இதுதான்: பாதுகாப்பற்ற உலகம் மற்றும் மோசமான வாழ்க்கை. ஈரான் போர் ஈராக்கை போன்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்பது இப்போதே சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம்: இதனால் ஒரு நியாயமான சர்வதேச ஒழுங்கு உருவாகப் போவதில்லை. அதிக ஊதியம், சிறந்த பொது சேவைகள் அல்லது ஆரோக்கியமான சூழல் இதனால் கிடைக்கப் போவதில்லை. மாறாக பொருளாதார நிச்சயமற்ற தன்மையும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை உயர்வையும் மட்டுமே நாம் தற்போது காண முடிகிறது. அதனால் தான் ஸ்பெயின் இந்த பேரழிவை எதிர்க்கிறது. ஏனெனில் அரசாங்கங்கள் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவுமே இருக்கின்றன, மக்களின் வாழ்க்கையை மோசமாக்க அல்ல. மருத்துவமனைகளை கட்டுவதற்கு பதிலாக ஏவுகணைகளை உருவாக்க உலகம் துடிக்கும் போது ஒரு சிலரின் பைகளை நிரப்புவதற்காக போரை பயன்படுத்தும் தலைவர்களின் செயல்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இந்த சூழலில் எங்கள் கூட்டணி அரசாங்கம் முந்தைய நெருக்கடிகளின் போது செய்ததை இப்போதும் செய்யும். முதலாவதாக, மத்திய கிழக்கில் உள்ள ஸ்பெயின் குடிமக்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் தாயகம் திரும்ப நாங்கள் உதவுகிறோம். எங்கள் வெளியுறவுத்துறையும் இராணுவமும் இதற்காக இரவும் பகலும் பணியாற்றி வருகின்றன. இரண்டாவதாக, இந்த போரின் பொருளாதார தாக்கத்தை தணிக்க குடும்பங்கள், தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு உதவும் சாத்தியமான நடவடிக்கைகள் குறித்து ஸ்பெயின் அரசு ஆய்வு செய்து வருகிறது. இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள தேவையான வளங்கள் ஸ்பெயினிடம் உள்ளன. மூன்றாவதாக, அமைதி மற்றும் சர்வதேச சட்டத்தை மதிக்கும் பிராந்திய நாடுகளுடன் நாங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்போம்.
நாங்கள் எங்களின் ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்த மற்றும் பயனுள்ள பதிலை வழங்குவோம். உக்ரைன் மற்றும் பாலஸ்தீனத்தில் நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை அடைய நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். இறுதியாக, ஸ்பெயின் ஒரு போர் நிறுத்தத்தையும் இந்த போருக்கு ராஜதந்திர தீர்வையும் தொடர்ந்து வலியுறுத்தும். ஸ்பெயின் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவின் முழு உறுப்பினர் என்பதால் அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேலிடம் இந்த பிரச்சனையை தீர்க்க கோருவதில் எங்களுக்கு முழு உரிமை உள்ளது. ஒரு சட்டவிரோத செயலுக்கு மற்றொரு சட்டவிரோத செயலால் பதிலளிக்க முடியாது. அதுவே மனித குலத்தின் பெரும் பேரழிவுகளுக்கு தொடக்கமாக அமையும். வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும். மில்லியன் கணக்கான மக்களின் தலைவிதியை கொண்டு நாம் சூதாட முடியாது. இந்த போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் உடனடியாக பகைமையை நிறுத்திவிட்டு ராஜதந்திர பேச்சுவார்த்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். எதிர்காலம் என்பது எழுதப்படாத ஒன்று. வன்முறை சூழலை தவிர்க்க முடியும். மனிதகுலம் இன்னும் அடிப்படைவாதத்தையும் போரின் அவலத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேற முடியும். இறுதியில் இந்த முயற்சி ஒரு சிலருக்கு மட்டுமே நன்மை பயக்கும் போருக்கு எதிராக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் அமைதி மற்றும் செழிப்புக்கான அழைப்பாகும். மிக்க நன்றி என தெரிவித்துள்ளார். இது பற்றி தங்களுடைய கருத்துக்களை இந்த கருத்து பெட்டியில் பரவாமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.